ஏங்க இது ஒன்றும் பெரிய டிஷ் எல்லாம் கிடையாதுங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சேமியா உப்புமா தாங்க. நானும் என் பங்குக்கு சேமியா உப்புமா எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். சும்மா கேட்டு தெரிஞ்சுக்கோங்கல்ல. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் சேமியா பாக்கெட்டை பிரித்து கொட்டி லைட்டாக வறுவருன்னு வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. வறுத்து செஞ்சால் தான் செம்மையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் அதே கடாயை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 2 சிட்டிகை கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொறுன்னு பொரிஞ்சு வந்ததும் 2-3 வெங்காயத்தை நீல வாக்கில் கிடுகிடுன்னு வெட்டி வச்சுக்கோங்க. அந்த வெங்காயத்தை அந்த கடுகு பொரிஞ்ச எண்ணெயில் போடுங்க. அது நல்லா வதங்கி வந்ததும் பச்சை மிளகா இல்லை காஞ்ச மிளகா உங்களுக்கு எது தேவையோ அதை போட்டு அதையும் வதக்குங்க. கூடவே உப்பு சேர்க்க மறந்துடாதீங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 இல்லை 2.5 கிளாஸ் இந்த ஒரு பாக்கெட்டுக்கு தண்ணி நீங்கள் அளவாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துனா தான் இந்த மாதிரி உதிரியாக வந்துட்டு நம்மளுக்கு உப்புமா வரும். இல்லாட்டினா பொங்கல் மாதிரி குழன்னு அப்படி ஆகிடுங்க. சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. இதுக்கு சைடிஷாக பொடுகலை சட்னி டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்படிங்க சேமியா உப்புமா சூப்பராக?